தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை நீதம் நல்லோர்க்கு இங்கு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தில் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான அன்பு இறைமக்களே, வரங்களை பொழியும் புனித சூசையப்பரின் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் கூறுவது போல நம்பிக்கை நிறைந்த வாழ்வு வாழ அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவர்களுக்கு ஊக்கம் மூட்டுபவராகவும் தூய ஆவியரால் ஆட்கொள்ளப்பட்டு நல்லவராகவும் நம்பிக்கை நிறைந்தவராகவும் பெரும் திரளான மக்களை ஆண்டவரின் இணைப்பாளராகவும் செய்திருக்கின்றீர். இன்றைக்கு நாமும் அவரை போல செயல்பட அழைக்கப்படுகின்றோம். புனித சூசையப்பரின் மௌனத்தினால் இறைவனை தேடியவர், உழைப்பில் இறைவனை கண்டவர், பிறரின் நற்பெயருக்கு களங்கம் வராதபடி நடந்து கொண்டவர், இறைவனின் விருப்பத்தை மட்டுமே தேடியவர், தியாகத்தின் வழியாக தன்னையே முற்றிலுமாக அர்ப்பணித்து இத்தகைய பண்புகளை கொண்ட தன்னை அணி செய்து கொண்ட இறைவனை இவரை போல நாமும் இறைவனின் விருப்பத்தை முற்றிலுமாக அறிந்து நம்பிக்கை நிறைந்த வாழ்வு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 7ஆம் திருவிழா நவநாள் திருப்பலியானது மார்ட்டின் சாமுவேல், அமுதா ராணி, இந்திரா மேரி, குழந்தை தெரேஸ், ஞானம், சத்யா, ராஜகுரு, ஜீவா இவர்களின் குடும்ப நலனுக்காகவும், தொழில் வளம் பெறவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், குழந்தை பாக்கியம் பெற வேண்டியும், பேர பிள்ளைகளின் உடல் உள்ள சுகத்திற்காகவும், படிப்பிற்காகவும், நல்ல வேலைகள் கிடைக்கவும், குடும்ப ஆசீர்வாதம் பெறவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அத்தோடு தேவ கடாட்ச வெலிங்டன், நைட்டிங்கேல், பீட்டர் ஆசிரியர், பரஞ்சோதி ஆசிரியர், மத்தேஸ் ராஜ் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை தகுதியுடன் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டே வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையனின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாற்றை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு
கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 19 முதல் 26 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 19 முதல் 26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரேசு, அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரேசு, சீரேன் ஆகிய எவருக்கும் அறிவிக்கவில்லை ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயல்களைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அறிந்திட எனக்களிப்பாய். உன்னின்று பிரியாமல் என்னை என்றும் அணைத்திருப்பாய். என்னை என்றும் அணைத்திருப்பாய்.
படைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அடைக்கும் தாள் ஒன்று இல்லை என்றுணர்ந்தேன். உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கிற என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 22 முதல் 30 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆண்டவரின்
அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பரின் 7ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு ஆண்டவருடைய சொற்களை கேட்டு அதன்படி நடப்பவர்களாக நாம் வாழ நமக்கான அருமையானதொரு அழைப்பை கொடுக்கின்றது. இன்றைய 2 வாசகங்களையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மக்களுடைய செயல்பாடுகள் இருவேறு விதங்களில் காணப்படுகின்றன. நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், யூதர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு நாட்கள் நாங்கள் காத்திருக்க வேண்டும், நீர்தான் மெஸ்ஸியாவா, அப்படி என்றால் சொல்லிவிடும் என்று சொல்லி அங்கே இயேசுவினுடைய செயல்களை கண்டிருந்தும் கூட அவர்பால் நம்பிக்கை கொள்ளாமல் ஒருவித சந்தேக பார்வையோடு அங்கே அந்த யூதர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய சொற்களை கேட்டு நடக்காதவர்களாக அங்கே யூதர்கள் செயல்படுகின்றார்கள். இயேசு அவர்களுக்கு பதிலாக சொல்லக்கூடிய வார்த்தை, அற்புதங்களை பார்க்கிறீர்கள், புதுமைகளை பார்க்கிறீர்கள், இன்னும் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களே என்கின்ற விதத்தில் இயேசுவினுடைய பதில் அங்கே அவர்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, என்னுடைய செயல்பாடுகளை கண்டிருந்தும் நீங்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆனால் எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன, என்னுடைய மக்கள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய குரலுக்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை கொடுக்கின்றார். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், எருசலேம் திருச்சபையினர் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை குறித்த செய்தியை அறிவிப்பதை பார்க்கிறோம். தொடக்கத்திலே எருசலேம் நகரத்திலே மட்டும் ஆண்டவரை குறித்த செய்தியை அறிவித்து வந்தார்கள். நாளடைவில் பிற இனத்தவர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஆண்டவரை குறித்த செய்தியானது அறிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு அந்த செய்தி அறிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆண்டவருடைய வாக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது, சீடர்கள் அதனை எடுத்துரைத்த பொழுது, அதனை கேட்ட மக்கள் ஆண்டவருடைய வாக்கை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதனை நம்புகிறார்கள். இப்படி கிறிஸ்தவமானது தலை தொங்க ஆரம்பிக்கின்றது. சிறிது சிறிதாக இயேசுவினுடைய சீடர்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்து அங்கே ஆண்டவரை குறித்த செய்தியை அவர்களிடத்திலே அறிவிக்கிறார்கள். அங்கே ஆண்டவரின் செய்தி அதிகமாக மக்களால் கேட்கப்பட்டு கிறிஸ்தவம் தலை தோங்குகிறது. அந்தியோக்கியா என்கின்ற இடத்திலும் ஆண்டவரை குறித்த செய்தி அறிவிக்கப்படுகின்றது. பர்னபா அங்கே ஒரு முக்கிய தூண்டுதலாக இருந்து ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்கின்றார். அந்த இடத்தில்தான், அந்தியோக்கியா என்கின்ற இடத்தில்தான் முதலாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயரை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்று நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். இதற்கான துவக்கம் எங்கே ஆரம்பித்தது? அந்தியோக்கியா என்கின்ற ஒரு இடத்தில் தான் ஆரம்பித்தது. ஆண்டவரின் செய்தியை கேட்ட மக்கள் அதனை மனதார ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள், திருமுழுக்கு பெறுகிறார்கள். இவ்வாறு கிறிஸ்தவம் தலை தோங்க ஆரம்பித்ததாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, முதல் வாசகத்தில் மக்கள் ஆண்டவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவருடைய செயல்களை கண்டும் அந்த யூத மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆண்டவருடைய செயல்களின்படி அவர்கள் நடக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அழைப்பு இதுதான். நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம்.
ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்காத பொழுது அது நமக்கு ஆசீர்வாத இழப்பாக மாறி போய்விடுகின்றது என்பதை விவிலியத்திலே நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். தொடக்க நூலிலே 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். மக்கள் பலவித பாவங்களை செய்து கடவுளுக்கு எதிரான எல்லா செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய இந்த பாவ செயல்களை பார்த்து கடவுளே மனம் வெந்து போய் விடுகின்றார். இந்த மக்களை படைத்ததற்காக நான் வெட்கப்படுகிறேன் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் மக்களுடைய அந்த பாவங்களை பார்த்து வெஞ்சினம் உருகிறார். இந்த மக்களை நான் அழித்தொழிக்க போகிறேன் என்று சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு மக்கள் கடவுளுடைய வார்த்தையின்படி நடவாமல் தங்களுடைய மனம் போன போக்கிலே பாவ சேற்றிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய கடைக்கண் பார்வை நோவா மீது, அவருடைய குடும்பத்தின் மீது விழுகிறது. கடவுள் நோவாவிடத்திலே சொல்லுகின்றார், நான் இந்த மக்களை அழித்தொழிக்க போகிறேன், ஆனால் உன்னை நான் பாதுகாப்பேன். நீ உனக்கென்று ஒரு பேழையை செய்து கொள். உன்னுடைய குடும்பம், மற்ற விலங்குகள், பறவைகள் அனைத்திலிருந்தும் ஒவ்வொரு ஜோடியை நீ அதனுள்ளே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி கடவுள் அங்கே நோவாவுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். அன்பு மக்களே, கடவுளுடைய கட்டளையை ஏற்று நோவா அதன்படி செயல்பட ஆரம்பிக்கின்றார். கடுமையான வெயில் காலம்தான் இருந்தாலும் கடவுள் பேழையை செய்ய சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அதற்கேற்ப பேழையை செய்ய ஆரம்பிக்கிறார். அவரை பார்த்த அங்கு சூழ்ந்து இருந்த அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் கூட்டம் நிச்சயமாக நோவாவை ஏளனமாக பார்த்திருக்கும், கேலி செய்திருக்கும். இந்த வெயில் அடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி பேழையை செய்து கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி நோவாவை எள்ளி நகையாடியிருப்பார்கள். ஆனால் நோவா எதை குறித்தும் கவலைப்படவில்லை. ஆண்டவருடைய வாக்கை நம்பி அதற்கேற்ப பேழையை செய்கிறார். ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே வெள்ளம், பெருவெள்ளம் வந்து அனைத்து மக்களையும் அழித்தொழிக்க நோவா மட்டும் அவருடைய குடும்பத்தோடு காப்பாற்றப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 12வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். உன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, தந்தை வீட்டை அனைத்தையும் விட்டுவிட்டு, சொத்து பத்துக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு போ என்று அங்கே கடவுள் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாம் சிறிதும் யோசிக்காமல் தன்னுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு செல்லுகிறேனே, தன்னுடைய சொந்த பந்தங்களை, தாய் தந்தையை விட்டுவிட்டு செல்லுகின்றேனே என்றெல்லாம் அவர் ஒரு நிமிடம் கூட நினைத்து பார்க்கவில்லை. அனைத்தையும் விட்டுவிட துணிபவராக அங்கே கடவுளுடைய வார்த்தைக்கேற்ப அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் செல்ல ஆரம்பிக்கின்றார். அன்பு மக்களே, ஆபிரகாம் எதையும் இழந்து விடவில்லை. அவர் இழந்ததை விட பல மடங்கு ஆசீர்வாதங்களை அவர் பெற்று கொண்டதாக நாம் பார்க்கிறோம். இறுதியில் அவருக்கு முதிர்ந்த வயதில் அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை வாக்களிப்பார். அவ்வாறு வாக்கு கொடுத்த அந்த மகனையே பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அப்பொழுது கூட அங்கே ஆபிரகாம் சிறிதும் தயங்கவில்லை. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதற்கேற்ப தன்னுடைய மகனையே பலியிட துணிந்ததாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வானத்து விண்மீன்களைப் போல, கடற்கரை மணலை போல அவருடைய சந்ததியை பெருகச் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். முதல் சீடர்களை அழைக்கக்கூடிய நிகழ்விலே அங்கே ஆண்டவர் கடற்கரை ஓரமாக செல்கின்றார். அங்கே சீமோன் பேதுருவினுடைய படகின் மீது அமர்கின்றார். படகை சற்று நகர்த்துங்கள் என்று சொல்லி சீமோன் பேதுருவிடத்திலே வலையை சற்று ஆழமாக கொண்டு போய் போடுங்கள் என்று சொன்ன பொழுது சீமோன் ஆண்டவரிடத்தில் சொல்லுவார், ஆண்டவரே, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம், எதுவும் கிடைக்கவில்லை, ஆனாலும் உம்முடைய சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்று சொல்லி வலைகளை போட அங்கே சீமோன் பேதுரு ஏராளமான மீன்களை பிடித்தார். வலை கிளிய அங்கே மீன்பாடு அவருக்கு கிடைத்தது. அவர்களுடைய அந்த ஒற்றை படகால் அந்த மீன்களை இழுக்க முடியவில்லை. அருகில் இருந்த தங்களுடைய சகாக்களையும் அவர்கள் அழைத்து அந்த மீன்பாட்டை எடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தவர்கள் பெற்ற ஆசீர்வாதம்.
அன்னை மரியாவுக்கு மீட்பின் திட்டம் வெளிப்படுத்தப்படுகின்றது. நீர் ஒரு கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பார், மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று இறை திட்டம் அன்னை மரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய குழப்பம் அவருடைய மனதிலே இருந்திருக்கும். கன்னி பெண், பலவித கனவுகளோடு திட்டங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆண்டவருடைய வாக்கை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறார். நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அங்கே இறை திட்டத்திற்கு தன்னை முற்றிலுமாக கையளிக்கின்றார். அன்பு மக்களே, விண்ணக மண்ணக அரசியாக அவர் உயர்த்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு நமக்கு இதே செய்தியைத்தான் கற்றுத் தருகின்றார். இங்கே பல நேரங்களில் ஆண்டவருடைய வாக்கு அவர்களுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டது அல்லது வானதூதர்கள் வழியாக கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய புனிதரை பொறுத்த மட்டில் ஆண்டவர் நேரடியாக வரவில்லை, வானதூதர் நேரடியாக வரவில்லை. எவ்வாறு வந்தார்? கனவின் மூலமாக ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு சொல்லப்படுகின்றது. கனவோடு கனவாக அவருக்கு ஆண்டவரின் வார்த்தை கொடுக்கப்படுகின்றது. இரவோடு இரவாக குழந்தையும் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு போம், இந்த குழந்தையை ஏரோது கொல்ல தேடுகிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டம் செய்தி அந்த கனவில் தான் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் கூட அந்த கனவை அவர் அலட்சியப்படுத்தவில்லை. இது ஆண்டவரின் வாக்கு என்று சொல்லி அதனை நம்பி அதற்கேற்ப செயல்படுகிறார். அதே போல எகிப்திலே இருந்த பொழுது குழந்தையை கொல்ல தேடியவர்கள் அழிந்து போனார்கள். மீண்டுமாக இஸ்ரேல் நாட்டுக்கு போம் என்று சொல்லி மீண்டும் ஆண்டவரின் வாக்கு கனவிலே அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 13, 19, 20 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், நான் அதன்படியே நடப்பேன் என்று சொல்லி இவரும் மீட்பின் திட்டத்திலே மாபெரும் பங்காற்றியதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இப்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் சொன்ன சொல்லின்படி நடந்தவர்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று கொண்டார்கள். ஆனால் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடவாமல் இருந்தார்களோ அவர்கள் ஆண்டவரின் ஆசீரை பெற தவறிவிட்டார்கள், ஆண்டவருடைய சாபத்திற்கு உரியவர்களாக மாறிப்போனார்கள் என்பதையும் விவிலியம் பதிவு செய்திருக்கின்றது. தொடக்க நூல் 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தொடக்கத்திலே ஆண்டவராகிய கடவுள் முதல் பெற்றோரை படைத்து ஆதாம் ஏவாளை படைத்து இன்பவனத்தை ஏதேன் தோட்டத்தை கொடுக்கின்றார். அனைத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளலாம், அனைத்து பழ மரங்களின் கனிகளையும் நீங்கள் உண்டு கொள்ளலாம், ஆனால் அந்த குறிப்பிட்ட நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று சொல்ல ஆதாம் ஏவாள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதனை மீறி அலகையின் வாக்குக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்கிறார்கள். அன்பு மக்களே, அவர்களுக்கு கிடைத்த பரிசு இன்ப வனத்திலிருந்து, பாவமே அறியாத நிலையிலிருந்து அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எண்ணிக்கை புத்தகத்திலே 20வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும். அங்கே மோசே தலைமையில் இஸ்ராயேல் மக்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது போகிற வழியில் மக்கள் பொறுமை இழந்து கடவுளுக்கு மோசேக்கும் எதிராக முணுமுணுக்கிறார்கள். இந்த பாலைவனத்தில் எங்களை கொல்வதற்கா அழைத்து கொண்டு வந்தீர், இங்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லையே என்று முணுமுணுக்கிறார்கள். இப்பொழுது கடவுள் மோசேக்கு கொடுத்த கட்டளை, இந்த மக்கள் முன்பாக நான் இவர்களுக்கு இந்த பாறையிலிருந்து தண்ணீர் கொடுக்கும்படி அந்த பாறையிடம் நீர் பேசும் என்று சொல்லி அங்கே கடவுள் மோசேக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். மோசே என்ன செய்றாரு? மக்களை கூட்டி அந்த பாறையை தன் கையில் வைத்திருந்த கோலால் தட்டுகிறார். ஆண்டவர் சொன்னது நீர் பேசு, அந்த பாறை தண்ணீர் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் கடவுளுடைய கட்டளையை மீறி தன்னுடைய கோலால் அந்த பாறையை தட்டுகிறார். கடவுள் மாட்சி மிக்கவர், மகிமை மிக்கவர், அங்கே தண்ணீர் வந்தது. ஆனாலும் கூட தன்னுடைய வார்த்தைக்கு மாறாக நடந்த மோசேக்கு கடவுளுடைய தண்டனை வந்து சேருகிறது. நீர் பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்தை போய் அடைய மாட்டீர், தூரத்திலிருந்து வேணால் பார்த்து கொள்ளலாம், ஆனால் அந்த தேசத்தை மால் சென்று அடைய முடியாது என்று சொல்லி அங்கே கடவுளின் கட்டளைக்கு மாறாக செயல்பட்டு மோசே தண்டனையை பெற்று கொண்டதை பார்க்கிறோம்.
1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு வருகின்றது. தொடக்கத்திலே கடவுள் சவுல் என்பவரை இஸ்ரேல் மக்களினுடைய முதல் அரசராக தேர்ந்தெடுக்கிறார், நியமிக்கிறார். தன்னுடைய மனதிற்கு ஏற்றவராக சவுலை கண்டு சவுலை இஸ்ரேல் மக்களின் அரசராக நியமிக்கிறார். ஆனால் பின்னாளில் கடவுள் தான் செய்த அந்த செயலுக்காக வருந்துகிறார், மனம் வருந்துகிறார். நான் இவரை என்னுடைய மன விருப்பத்தோடு அரசராக ஏற்படுத்தினேன், ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு மாறாக நடந்து விட்டானே என்று சொல்லி அங்கே கடவுள் சவுலை அந்த அரச பதவியில் இருந்து தூக்கியதாக நாம் பார்க்கிறோம். எதற்காக? அமலேக்கியர்களுக்கு எதிராக சவுல் படையெடுத்து செல்கிறார். கடவுளுடைய கட்டளை என்ன? எதிரி நாட்டு படைகள், எதிரி நாட்டு சொத்துக்கள், கால்நடைகள் அனைத்தையும் தீக்கிரையாக்க வேண்டும், கொன்றொழிக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் அவருக்கு கொடுத்த கட்டளை. ஆனால் சவுல் என்ன செய்கின்றார்? அந்த கால்நடைகளில் சிறந்ததை எல்லாம் எடுத்து ஓரமாக வைத்துக் கொள்கின்றார். பின்னாளில் சாமுவேல் இறைவாக்கினர் கேட்ட பொழுது, எதற்காக இப்படி செய்தீர்? கடவுள் அனைத்தையும் அழித்தொழிக்கதானே சொன்னார், ஆனால் நீர் இப்படி அனைத்து கால்நடைகளிலும் சிறந்ததை எடுத்து வைத்திருக்கிறீரே என்று சொன்ன பொழுது, நான் கடவுளுக்கு பலியிடத்தான் இவ்வாறு செய்தேன் என்று சொல்லி அங்கே சவுல் சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்பொழுது சாமுவேல் இறைவாக்கினர் சவுலிடத்திலே சொன்ன வார்த்தைகள், கடவுளுக்கு பிரியமானது எது, கடவுளுக்கு விருப்பமானது எது? பலியிடுதலா அல்லது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலா? கீழ்ப்படிதலே அனைத்து பலிகளையும் விட சிறந்தது. நீர் கடவுளுடைய வாக்குக்கு எதிராக செயல்பட்டீர், எனவே கடவுளும் உம்மை அரச பதவியில் இருந்து தூக்கிவிட்டார் என்று சொல்லி அங்கே கடவுளுடைய வாக்குக்கு எதிராக நடந்த சவுலினுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த நிகழ்வை, அவர் இழந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிரம்ப இருக்கும். யாக்கோபு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 22வது அதிகாரத்திலே அருமையாக சொல்லுவார், வெறுமனே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பவர்களாக மட்டும் இருந்து கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், அதன்படி நடப்பவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுவார். இறைவார்த்தையின் மட்டில் நாம் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை கொண்டிருக்கிறோம்? இறைவார்த்தையை கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக கிடைக்கிறது, இறைவார்த்தையை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. வெறுமனே வாசித்து விட்டு அல்லது வெறுமனே ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நாம் கேட்ட வார்த்தையின்படி, நாம் வாசித்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்கிறோமா? அன்பு மக்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பாதுகாவலர் ஆண்டவருடைய வாக்கை கனவில் கேட்டு, நேரடியாக அல்ல, கனவிலை மட்டுமே கேட்டு அதற்கேற்ப நடந்தார். நாம் ஆண்டவருடைய வாக்கை நேரடியாக கேட்கிறோம், வாசிக்கிறோம், அதற்கேற்ப நடக்கிறோமா? சிந்தித்து பார்வோம். அவ்வாறு ஆண்டவருடைய வாக்கின்படி நாம் நடக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய அருள் வரங்களும் ஆசீர்வாதங்களும் அளப்பரிய விதத்திலே நம்மை வந்தடையும். எனவே ஆண்டவரின் வாக்குக்கு ஏற்ப நடக்கக்கூடிய மக்களாக வாழ, இறை திருவுளத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக வாழக்கூடிய இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள் மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் உமது அழைப்பிற்கேற்ப தகுதி படைத்த வாழ்க்கை வாழவும் உமது அன்பினால் நிரப்பப்பட்டு உமது அன்பு பாதையில் எங்களை வழிநடத்தி சென்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும். எங்களை பராமரித்து வரும் தந்தையே எம் இறைவா, எம் ஊர் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும், எல்லா மக்களின் எண்ணங்களையும் செயல் வடிவம் பெறவும், குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் தங்கிடவும், தொழில் முயற்சிகள் பலன் கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும். எம் வாழ்வின் வழிகாட்டியான இறைவா, தங்கள் பள்ளி படிப்புகளை முடித்துவிட்டு மேற்படிப்பிற்காக கல்லூரிகளில் இடம் தேடி அலையும் எம் பிள்ளைகள் சிறந்த வழிகாட்டிகளின் மூலமாக
தாங்கள் விரும்பும் கல்வியினை பெற்று நாட்டிற்கு உகந்தவர்களாக திகழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும். அமைதியின் தெய்வமே எம் இறைவா, உலகில் எத்திசையிலும் அமைதியின்றி தவிக்கும் அனைத்து மக்களையும் அரவணைத்துக் கொள்ளும். அனாதைகள், ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர் என அனைவரையும் உமது அமைதியை பெற்று வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பான தந்தையே, எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்றை காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை பலி தந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் திருநாளில் தக்க புகழுரை சாற்றி உமையேத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு
தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட
நாங்கள் இன்று நினைவு கூறும் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்கள் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முத பெயர் தூயது என போற்ற பெறுக. மத ஆட்சி வருக. முத திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியை வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் சொந்தயாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத வாசம் தருவாயே தருவாயே தலைவா. வல்லாலெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். எழில் வானம் போல நிலைக்கும் உன் அன்பே அறிவேனே அறிவேனே இறைவா. உனை போல நானும் பிறரன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே ஒளிர்ந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே ஒளிர்ந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நிறைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். அன்பு மக்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நம் பாதுகாவலர் புனித சூசையப்பரின் 7ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாளிலே திருப்பலியை சிறப்பித்த குடும்பங்களுக்கும் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறையாசீரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள்.
திருப்பலி நிறைவேறிற்று. திருமாவளனே திருமாமரி காவலனே, மாநிலம் போற்றிடுமாவளனே திருமாமரி காவலனே, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவளனே உன் பாதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடுமாவளனே திருமாமரி காவலனே, உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால், உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால், மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மறைந்ததுவோ தாய்மறி துணையால், மாநிலம் போற்றிடுமாவளனே திருமாமரி காவலனே. திருப்பலி நிறைவேற்றிய தந்தை அவர்களுக்கு இறைவன் தாமே உடலில் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுப்பதோடு, இன்றைய நவநாள் திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்களுக்கு சூசேப்பர் வழியாகவும் உயிர்த்த ஆண்டவர் வழியாகவும் இறையாசீர் பெற மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறை பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவ ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாய், பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். திருக்குடும்பத்துக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித சூசையப்பரே, எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கன்னிமரியமாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உயிர்த்த ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் பேராலே ஆமென்.